விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மது போதையில் ஆம்னி பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய நபரை பொதுமக்கள் உதவியுடன் ஓட்டுநர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜோதி பாபு இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ஜோதி பாபு, என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் அமருத். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள வாட்டர் டேங்க் அருகே பெங்களூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அப்பகுதியில் மீன்கடை வைத்து நடத்தி வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளியான திண்டிவனம் ரோஷனை காலனி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் மதுபோதையில் ஆம்னி பேருந்தின் மீது கண்ணாடி மீது கற்களை வீசியதில் பேருந்தின் 3 இடங்களில் கண்ணாடி உடைந்தது. உடனே பேருந்து ஓட்டுநர் கடலூர் குண்டூர் உப்பலவாடையைச் சேர்ந்த சௌபிக் அங்குள்ள பொதுமக்கள் உதவியுடன் மதுபோதையில் பேருந்தின் மீது கல் வீசிய நபரை பிடித்து கட்டி வைத்தனர். பின்னர் ரோஷனை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சரித்திர பதிவேடு குற்றவாளியான தினேஷை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோதி பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.